அனைவருக்கும் வணக்கம். இது தமிழில் நான் சேனல். நான் ஜேசன் சாமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நேற்றுக்கிரவு பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்ட திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலைக்கான அந்த பின்னணியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்? இந்த கொலையில் ஆற்காடு சுரேஷ் போன்றதான மனிதர்கள் ஏன் வந்து செல்கிறார்கள்? இப்படிப்பட்டதான கேள்விகளுக்கு அதன் பின்னணியோடு சில விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில் என்ன நடந்திருக்கிறது? நேற்றுக்கிரவே தமிழக காவல்துறையானது ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பந்தப்பட்ட 8 பேரை கைது செய்து விசாரணை வலயத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. இந்த 8 பேரில் ஒருத்தர் ஆற்காடு சுரேஷ் என்கிறதான ரவுடியின் தம்பி பொன்னை பாலா என்பவன் ஆவான். அவனும் இந்த 8 பேரில் ஒருவன். தன்னுடைய அண்ணன் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி தீர்க்கவே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொன்றதாக விசாரணையில் பொன்னை பாலா என்பவன் ஒத்துக்கொண்டிருக்கிறான், வாக்குமூலம் அளித்திருக்கிறான். நடந்தது என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியின் வட சென்னை மாவட்ட செயலாளரான பாம் சரவணன் என்பவரின் தம்பியான தென்னரசுவை கடந்த 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆற்காடு சுரேஷ் தரப்பு திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கூற்றோடு அருகில் அவருடைய குடும்பத்தின் கண்முன்னே கொலை செய்தது. இந்த கொலையை செய்தது ஆற்காடு சுரேஷ் என்கிறதான ரவுடியும் அவனை சேர்ந்த கும்பலும். இந்த கொலையை செய்தது ஆற்காடு சுரேஷ் என்கிறதான ரவுடி. இந்த ஆற்காடு சுரேஷ் என்பவன் 15 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவன். இவன் சென்னையை சேர்ந்த புளியந்தோப்பு என்கிறதான பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த ஆற்காடு சுரேஷ். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆற்காடு சுரேஷும் அவனுடைய சில கூட்டாளிகளும் சென்னை பட்டினப்பாக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு கும்பல் ஆற்காடு சுரேஷை கொலை செய்தது. இந்த கொலை இதற்கு முன் ஆற்காடு சுரேஷ் கொலை செய்ததான தென்னரசுவின் கொலைக்கு பழிக்கும்படியாக நடந்தது என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த ஆற்காடு சுரேஷ் கொலையில் மொத்தம் 13 பேர் அன்றைக்கு கைது செய்யப்பட்டார்கள். அந்த நாளிலிருந்து இந்த ஆற்காடு சுரேஷின் குடும்பத்தினரும் ஆதரவாளர்களும் என்ன நம்பினாங்கன்னா, இப்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறதான இந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த 13 பேருக்கும் நிதியுதவி அளித்து அடைக்கலம் கொடுத்தார் என்பதை ஆற்காடு சுரேஷின் ஆதரவாளர்களும் குடும்பத்தினரும் நம்பியிருக்கிறார்கள். இந்த ஆற்காடு சுரேஷின் கொலையை நேரில் பார்த்ததான அவரது நண்பர் மாதவன் என்பவரை கடந்த ஜனவரி மாதம் அவருடைய வீட்டிலேயே வைத்து ஒரு கும்பல் கொலை செய்தது. இந்த கொலையும் இந்த ஆற்காடு சுரேஷின் குடும்பத்தினரையும் அவருடைய தம்பி பொன்னை பாலாவையும் மேலும் ஆத்திரமடைய செய்திருக்கிறது. இன்னைக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் நிறைய அரசியல் கட்சிகள் தங்களுடைய கருத்தை தொடர்ந்து பொதுவெளியில் தெரிவித்திருக்கின்றன. இதில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரை காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல என்று ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை தரப்பில் சென்னை வடக்கு மண்டல ஐஜி அடிஷனல் டைரக்டராக இருக்கிறதான திரு அஷ்ரா கார்க் அவர்கள் கைது செய்யப்பட்ட 8 பேரும் உண்மையான குற்றவாளிகள் தான் என்றும் அவர்களை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவர்கள் விசாரணை செய்யப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் விளக்கம் அளித்திருக்கிறார். காவல்துறையின் விளக்கத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது ஒரு கொலைக்கு பழிக்கும்படியாக நடந்ததான ஒரு கொலையாகவே இது இதுவரையில் பார்க்கப்படுகிறது. மேலும் விசாரணை முடிந்ததற்கு அப்புறம்தான் இதற்கான முழு பின்னணியும் உண்மையான காரணங்களும் வெளிப்படும் என்று நம்பப்படுகிறது. இப்போ இந்த பின்னணியெல்லாம் வச்சு பார்க்கும்போது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஏற்கனவே தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது அவருக்கு தெரிந்ததான ஒரு நியூஸ் தான். அதனால தான் அவர் ஒரு கைத்துப்பாக்கியை லைசன்ஸ் எடுத்து அவர் வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிறதான அந்த லைசன்ஸ்ட் துப்பாக்கியால் 9 தோட்டாக்களை லோட் பண்ணி சுட முடியும். அப்படிப்பட்டதான தன்னுடைய தற்காப்புக்காக ஒரு லைசன்ஸ்ட் பிஸ்டல், ஒரு துப்பாக்கியை அவர் வைத்திருக்கிறார். கொலை செய்யப்பட்ட நாள் என்று அந்த துப்பாக்கி
அவரிடத்தில் இல்லை என்பதை நன்கு நோட்டம் பிடித்த கொலையாளிகள் அவரை தங்களுடைய வளையத்திற்குள் கொண்டு வந்து அவரை சரமாரியாக அறிவாள்களுடன் வந்து அவரை வெட்டி படுகொலை செய்திருக்கின்றனர். இது ஒரு திட்டமிட்ட கொலை என்றே போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் என்பவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாட்டின் மாநில தலைவர். பகுஜன் சமாஜ் கட்சி என்பது ஸ்ரீமதி மாயாவதி அவர்களின் கட்சி. பிரதேசத்தை இடமாக கொண்டு இயங்குகிறதான ஒரு கட்சி. இது ஒரு தேசிய கட்சியாக பதிக்கப்பட்டதான ஒரு கட்சியாகும். ஸோ இந்த கட்சி வந்துட்டு ஒரு தலித் இமேஜ் இருக்கிறதான ஒரு கட்சி. ஸோ நம்முடைய இந்த கொலை செய்யப்பட்டதான இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். ஸோ இன்றைக்கி இந்த தலித் கம்யூனிட்டியில் இவர் வந்து ஒரு பெரிய ஆபத் பாந்தவனாக, ஒரு ஹீரோவாக, ஒரு பெரிய ஒரு சிந்தனையாளராக பார்க்கிறார். ஏன்னா இவர் இந்த தலித் கம்யூனிட்டியில் நிறைய பேர், தலித் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய மாணவர்கள் சென்னைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வரும்பொழுது, படிப்பிற்காக, கல்விக்காகவோ வேலைக்காகவோ வரும்பொழுது அவர்களுக்கு நிதியுதவி அளித்து அவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர். ஸோ அந்த வட்டாரத்தில் நம்ம விசாரிக்கும் பொழுது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த தலித் சமுதாயத்தை சேர்ந்ததான நிறைய இளைஞர்களை ஒரு பெரிய அட்வொகேட்ஸாக, ஒரு வக்கீல்களாக அவர்களை மாற்றியிருக்கிறார். நிறைய வக்கீல்களை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்கிறதான ஒரு செய்தி வருகிறது. ஸோ அந்த தலித் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தலைநிமிரச் செய்கிறதான பல போராட்டங்கள், இன்னும் பல சேவைகளை திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் செய்து வந்திருக்கிறார். ஸோ இது வந்து அந்த கம்யூனிட்டி மக்கள் மத்தியில் இவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கை வளர்த்திருக்கிறது. ஒரு பெரிய செல்வாக்கான நபராக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வளர்ந்திருக்கிறார் என்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறதான ஒரு உண்மையாக காணப்படுகிறது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தலித் சமுதாயத்தில் நிறைய இளைஞர்கள், நிறைய பேர், அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் என்கிறதான நிறைய பேர் அரசியலுக்கு வருவதற்கு யோசிக்கிறதான ஒரு காலகட்டம், தயங்குகிறதான காலகட்டம் இது. ஆனால் அந்த சமுதாயம் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர், ஒரு தலைவரை, ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான ஒரு தலைவரை இன்றைக்கு இழந்திருக்கிறது. அந்த கம்யூனிட்டிக்கு, அந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய இழப்பு என்றே நாம் கருத வேண்டி இருக்கிறது. தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறதான, அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறதான இந்த கொலையானது நிச்சயமாக இது வருத்தமளிக்கிறது. நிச்சயமாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. சாதாரண மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசானது இருக்கிறது. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே இந்த நிலை என்று சொல்லி வரும்பொழுது நிச்சயமாக ஒரு சாதாரண மனிதனின் பாதுகாப்பும் கேள்விக்குரியதாக என்று நம்முடைய கண்முன் வந்து நிற்கிறது. நிச்சயமாக தமிழக அரசானது வெளிப்படைத்து இரும்பு கரம் கொண்டு இப்படிப்பட்டதான செயல்களை ஒடுக்க வேண்டும். கூலிப்படைகளை தமிழகத்தில் இன்று பல மாவட்டங்களில், பல டிஸ்ட்ரிக்ஸில் இன்றைக்கி கூலிப்படை கலாச்சாரம் பெருகி வருகிறது. அது சென்னையில் இன்றைக்கி மறுபடியும் பலமாக தலை தூக்கி இருக்கிறது. திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தமிழக அரசும் இணைந்து இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்டதான கொலைகள் தவிர்க்கப்பட வேண்டும். சமுதாயத்தில் ஒருவருடைய உயிரை இன்னொருவர் எடுப்பதற்கு, அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இதை அரசியல்வாதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்முடைய அரசியல் முன்னெடுப்பு என்பது ஒரு ஜென்வின் அரசியலாக இருக்க வேண்டும். ஒரு படிக்குப்படி அரசியலாக இருக்கக்கூடாது. ஒரு மோசமான அரசியலாக இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் ஒரு நல்ல முகம், இன்னொரு பக்கம் கெட்ட முகம் என்கிறதான அந்த இமேஜ் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு உலகமே ஒரு ஃபாஸ்ட்டாக இயங்குகிறதான ஒரு உலகம். உலகத்தில் பல மனிதர்கள் கோபத்தோடு காணப்படுகிறார்கள். ஸோ நம்மளை சுற்றி நாம் பண்ணுற அரசியலை நாம் ஒழுக்கமாக வளர்த்து கொள்ள வேண்டும். ஜென்வின் பாலிடிக்ஸ், அதற்கு நேராக ஒரு நல்ல அரசியல்வாதி தன்னுடைய பயணத்தை வகுத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்மை சுற்றி இருக்கிறதான நம்முடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும். ஸோ நிச்சயமாக இன்னொரு கொலை, இந்த கொலையை போல் இன்னொரு கொலை தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதுதான் தமிழக மக்களின் விருப்பமாக இருக்கிறது. நம்முடைய சேனலும் அதையே தான் வலியுறுத்துகிறது. நிச்சயமாக தமிழக அரசானது இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட
அனைத்து குற்றவாளிகளையும் கண்டுபிடித்து நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனையை வாங்கி கொடுப்பார்கள் என்பது ஒரு சாதாரண மனிதனின் நம்பிக்கை. நிச்சயமாக அதை காவல்துறையும் தமிழக அரசும் தமிழக முதல்வரும் இணைந்து அந்த ஜனநாயக கடமையை ஆற்றுவார்கள் என்று நாம் நம்புவோம். வன்முறைகளை தவிர்ப்போம், மனிதத்தை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.